இந்த உலகத்துல நம்மள சுத்தி இருக்கிறவங்கல எத்தனையோ பேர் பொய் சொல்லி நம்மள ஏமாத்த பாக்குறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களோட பொய் வலையில நாம சிக்காம எப்படி தெரிச்சு ஓடுறதுன்னு இன்னைக்கு ஒரு கை பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஒரு தடவை பாத்தீங்கன்னா அப்புறம் யாரையும் டக்குன்னு நீங்க நம்பிட மாட்டீங்க. ஏன்னா யாரு உண்மையா இருக்காங்க, யாரு சும்மா டக்கால்ட்டி வேலை காட்டுறாங்கன்னு உங்களுக்கே சட்டுன்னு புரிஞ்சிடும். அதனால இப்போவே ஜெட் வேகத்துல வீடியோவுக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை சும்மா அணுகுண்டு வெடிக்கிற மாதிரி டமால்னு தட்டி விட்டுருங்க. சும்மா கிழி கிழின்னு கிழியணும். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒண்ணு, ஓவரா சீன் போடுறது. சில பேரு இருப்பாங்க பாருங்க, சரியான நடிப்புடா சாமி, நம்ம கிட்ட பேசும்போது மட்டும் நீ இல்லனா நான் இல்ல மச்சி, நீதான் என் உசுறு செல்ல குட்டி அப்படின்னு ரொம்ப ஓவரா சீன் போடுவாங்க. ஐஸ்வர்யா ராய்க்கே டஃப் கொடுப்பாங்க. தேவைனா கழுதைய கூட காக்கா பிடிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நாம தேவைப்படாதப்ப நம்மள ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. நம்மள தாண்டி போனா நம்ம மூஞ்சில கூட முழிக்காம போவாங்க. இந்த மாதிரி பயங்கரமா நடிக்கிற டிராமா பேர்வழிக கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க. ஏன்னா உண்மையான நட்பு அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வெயில் அடிச்சா ஒரு மாதிரியும், ஆடிக்காத்துல ஒரு மாதிரியும், மழை பெஞ்சா ஒரு மாதிரியும் கலர் மாறாது. தேவைக்கு ஏத்த மாதிரிலாம் சுத்தமா எப்பவும் மாறவே மாறாது. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். 2, சொல்றதும் செய்யறதும் சுத்தமா ஒன்னா இருக்காது. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பாஸ். ஒருத்தர் சொல்றதும் அவங்க செய்யறதும் மேட்சே ஆகலனா, சுத்தமா செட் ஆகலனா, கண்டிப்பா அவங்க நம்ம கிட்ட ஏதோ பெரிய டக்கால்ட்டி வேலை பண்றாங்க, ஏதோ பெரிய அளவுல தகுடுத்தத்தம் பண்றாங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை கிழிச்சிடுவேன், இதை தொங்க விட்டுருவேன்னு வெறும் வாயிலேயே வடை பஜ்ஜி போன்டாலாம் சுடுவாங்க. எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். ஆனா செயல்ல ஒண்ணும் இருக்காது. வெறும் புண்ணாக்கு தான் மிஞ்சும். கடைசி வரைக்கும் அது வெறும் பீலா தான். அப்படி இருக்கிறவங்க மேல கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வந்தே ஆகணும். ஏன்னா நல்லவங்க, உண்மையானவங்க சொல்றதும் செய்யறதும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். பசுவந்தி மாதிரி கலர்லாம் மாற மாட்டாங்க. மாத்தி மாத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க. 3, ஆதாயத்துக்காக மட்டுமே பழகுறது. இந்த கலிகாலத்துல நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, காசு, பவர், அந்தஸ்து இல்லனா ஏதாவது காரியம் ஆகணும்னா, இல்ல ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா மட்டும்தான் ஒருத்தர் கூட பழகுவாங்க. மத்தபடி சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம மூஞ்சிலேயே முழிக்க மாட்டாங்க. அப்படியே கழட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உச்சா போயிட்டு வர மாதிரி தான். அப்படி பழகுறவங்க இவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது லாபம் வருமா, இல்ல ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு பார்த்து அந்த ஆதாயம் கிடைக்கிற வரைக்கும் தான் நம்ம கூட பழகுவாங்க. இதுல நீங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ரொம்ப உஷாரா இருக்கணும். இல்லனா நீங்க தான் ஏமாளி. உங்களால அவங்களுக்கு எதுவும் முடியல, உங்களால அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அப்படியே யூ டர்ன் போட்டு எஸ்கேப் ஆகி ஓடியே போயிடுவாங்க. அந்த மாதிரி புத்தி உள்ள ஆளுங்க எல்லாம் நமக்கு தேவையே இல்ல. 4, பிரச்சனைன்னு வந்துட்டா ஓடி ஒளிஞ்சுக்கிறது. பொய் சொல்லி பழகுறவங்களுக்கு, பொய் சொல்லி ஏமாத்துறவங்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டா நேர்மையா பேச தெம்பு, தைரியம் எதுவுமே இருக்காது. அவங்க பிரச்சனைய பத்தி பேசுறத விட்டுட்டு வேற எதையாவது சம்பந்தம் இல்லாம பேசி டைவர்ட் பண்ணுவாங்க. இல்ல நைஸா எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்படியே கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருப்பாங்க. சில பேரு பொய்யான ஒரு அமைதிய காட்டி சீன் போட்டு உண்மையான பிரச்சனைகளை அமுக்கிடுவாங்க. இல்ல மூடி மறைச்சிடுவாங்க. இல்ல அதை அப்புறம் பேசிக்கலாம்னு தள்ளி போட்டுருவாங்க. 5, பாடி லாங்குவேஜ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் நம்ம கிட்ட உண்மையா இருக்காங்களா இல்லையான்னு அவங்க பாடி லாங்குவேஜ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு கதையை முடிச்சிடலாம். தக்காளி சட்னி மாதிரி அரைச்சிடலாம். அவங்க சிரிச்சா கூட அது செயற்கையா தெரியும். அப்படியே மாஸ்க் போட்டு மறைச்ச மாதிரி இருக்கும். இல்லனா நம்ம கண்ணை பார்த்து பேசவே மாட்டாங்க. இங்கேயும் அங்கேயும் எதையாவது பார்த்துட்டு வெட்கப்படுற மாதிரி நடிப்பாங்க. இல்லனா ஏதாவது டென்ஷனா இல்ல பதட்டமாவே இருப்பாங்க. இல்லனா மூஞ்சிய உம்முனே கடுகடுன்னு வச்சுப்பாங்க. இல்ல அவங்க வேற மாதிரி காட்டிக்க ட்ரை பண்றாங்கன்னு அவங்க பாடி லாங்குவேஜ் நல்லாவே காட்டி கொடுத்து விடும். ஆக பொய்யான அன்பு, பொய்யான அக்கறை, பொய்யான பாராட்டுக்களை அள்ளி வீசினாலும் அவங்க முகத்துல உண்மை வெளிச்சமாகி பளிச்சுன்னு காட்டி கொடுத்து விடும். மொத்தத்துல மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். இந்த மாதிரி டக்கால்ட்டி பேர் வழிக கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே உஷாராவே இருங்க. உஷாராவே பழகுங்க. 6, நம்மள ஏமாத்த ட்ரை பண்ற மாதிரி டயலாக் பேசுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்க எப்படி தெரியுமா பேசுவாங்க? நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு உளராத, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோடா அப்படிங்கிற மாதிரியான டயலாக்லாம் போட்டு நம்மள கன்வின்ஸ் பண்ணி ஏமாத்த பார்ப்பாங்க. இல்லனா நம்ம மேலேயே பழிய போட்டுட்டு இவங்க உத்தம புத்திரன் மாதிரி சீன் போடுவாங்க. இந்த மாதிரி டயலாக் விட்டு நம்மள ஏமாத்த ட்ரை பண்றவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. இவங்க சொல்றத காது கொடுத்து கூட கேட்காதீங்க. அவ்வளவுதான் மக்களே. பொய்யான முகமூடி, டக்கால்ட்டி வேஷம், ஃப்ராடுத்தனம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு அலையிற இந்த மாதிரி ஆளுக கிட்ட நீங்க ஏமாறவே கூடாது. ஏமாறாம இருக்கணும்.